வணக்கம், நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன். இந்த பதிவில் நாம் குரு பயிற்சி உங்கள் கடனை குறைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு, இந்த கோச்சாரத்தில் உள்ள குரு அமைப்பு ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த 2024 குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி அங்கே ஒரு வருடம் இருக்க போகிறாரு. மே 1 இந்த அமைப்பு ராசி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்குது. சில ராசிகளுக்கு சாதகமாக இருக்குது, அது ஒரு பக்கம். இது ஜாதக கட்ட அமைப்பு படி பார்க்கக்கூடிய ஒரு பலன். பொதுவாக கடன்கிறது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். கடன் வாங்காத நபர் இல்லைன்னே சொல்லலாம். பெரும்பாலானோர் கடன் வாங்குவோம். 99% பேர் கடன் வாங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கமே கடன் வாங்குகிற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் வங்கியிலோ தனியார் நிதி நிறுவனத்திலேயோ அல்லது தெரிந்த நபர்களுடைய கடன் வாங்குகிறோம். அவர் தகுதிக்கும் திறமைக்கும் அவருடைய தொழில் சூழலுக்கு ஏற்று கடன் வாங்குகிறோம். வீடு வாங்கணும்னா கடன் வாங்குகிறோம், நிலம் வாங்கணும்னா கடன் வாங்குகிறோம், வாகனம் வாங்க கடன் இருக்குது, ஏன் படிக்கிறதுக்கும் கடன் உண்டு. அத்தியாவசிய தேவைக்கே சிலர் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. தொழிலில் முதலீடு பண்ண கடன் வாங்குகிறாங்க. அதே போல் வியாபாரத்துலேயும் கடன் கொடுக்கக்கூடியது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மருத்துவத்துக்கும் சிலர் கடன் வாங்குகிறாங்க. இப்படி கடன் வாங்காதவர்கள் இல்லை, கடன் பெரும்பாலும் இருக்குது. இந்த கடன் நம்ம கழுத்தை நெரிக்காத வரைக்கும் அந்த கடன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நம்முடைய வருமானமும் குறைந்து கடனுக்குரிய வட்டியோ அல்லது அதை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வருவோம். இது பெரும்பாலானோருக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏழைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த கடன் ஆயிரங்களிலும் லட்சத்திலும் இருக்குது. பெரிய வசதியான தொழிலதிபர்களுக்கும் பெரிய நபர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் கோடியில் பல கோடிகளில் இருக்குது. இப்போது கடனை பற்றி நாம் இதில் பார்க்கும்போது இந்த விஷயம் சொல்கிறோம். இந்த கடனை குறிக்கக்கூடிய கிரகமாக நமக்கு புதன் தான் வருவார். வங்கி குறிக்கக்கூடியது அவர் தான், ஃபைனான்ஸ் குறிக்கக்கூடியது அவர் தான், கடனை குறிக்கக்கூடியது இதுதான். இப்போ ரிஷபத்துக்கு குரு வந்திருக்காரு. இதில் இவங்களுக்கு கடன் குறையுமா அப்படின்னா, குரு ஒரு சுப கிரகம். அவருடைய பார்வையினால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாவகத்தில் ஒரு ராசியில் ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமையை குறைக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு. அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக 100% குறைக்காவிட்டாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அதோடைய அந்த தாக்கம் குறையும், அதில் உள்ள தீமை குறையும். அந்த அமைப்பில் உள்ளவர் குரு. இப்போது இந்த சைடில் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் பாருங்கள், ரிஷபத்தில் குரு இருக்கார். அந்த குருவோட அந்த ரிஷபத்தில் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் புதன் இருந்தாலும், மிதுனத்தில் புதன் இருந்தாலும், கன்னியில் புதன் இருந்தாலும், விருச்சிகத்தில் புதன் இருந்தாலும், மகரத்தில் புதன் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த ஒரு வருடங்களில் கடன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த குரு பகவான் புதன் இருக்கக்கூடிய ராசிகளை, உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் இருக்கக்கூடிய ராசிகளை நோக்கி வந்தாலும், அந்த ராசியில் இருந்தாலும், அந்த ராசிக்கு திரிகோண ராசிகளில் இருந்தாலும் பார்வை செலுத்தினாலும், குருவுடைய தொடர்பு பார்வை சேர்க்கையினால் ஏற்பட்டாலும் இந்த கடனானது குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு தகுந்த போல உங்களோட ஜாதகத்திலும் தற்போது நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக பெரும் பகுதி முழு கடனை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படி இல்லை என்றாலும் இந்த குருவுடைய பார்வையானது இந்த தன்மையில் உங்களோட புதனோடு, உங்கள் ஜாதக புதனோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த கடன் பெரும்பகுதி குறையும், நெருக்கடிகள் குறையும். பல கடன்களை வைத்திருக்கின்றன, சில கடன்களாக மாறிவிடும், பெரும்பகுதி குறையும், கடனே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதற்கு தகுந்தது போல் உங்களுடைய முயற்சிகளை செய்யும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு கடன் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் புதன் இந்த ராசிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்க்குது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.